ஹலோ மக்களே, பேன் இண்டியன் படமான கல்கி 2898 ஏடி இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் பாசிட்டிவாக தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படத்தை சுட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல கல்கி மாதிரியே லுக் அண்ட் லைக்காக இருக்கிற படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் மேக்ஸ், ஃபியூரி ராட், டியூன், அலிட்டா பேட்டில் ஏஞ்சல் இந்த படங்கள் தான். அண்ட் சீன்ஸை அண்ட் கான்செப்டாக எந்தெந்த படத்தில் சுட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல நம்ம ஸ்டார் வார்ஸ் எடுத்துப்போம். ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முக்கியமாக ஞாபகம் வருது அந்த கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த லைட் சேவர் அப்படிங்கிற அந்த வெப்பன் தான். இதில் கல்கி படத்தோட டேரக்டர் புதுசாக பண்ணுறேன்னு என்னத்தை சுட்டு வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெபல் மாதிரி இருக்கிற ஷம்பாலா மக்களோட வெப்பன்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக ப்ளூ கலர் லைட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே அந்த வில்லன் கேங்கோட லைட்லாம் அதிகமாக ரெட் கலரில் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஸ்டார் வார்ஸ் படங்கள்லேயே காட்டின ஒரு விஷயம் தான். அதாவது தீய சக்தி அப்படிங்கிறது ஒரு ரெட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியும், நல்ல மக்கள்னா ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இதுக்கடுத்து ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஷம்பாலா அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அது பேசிக்காகவே பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தரில் வக்காண்டா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கோ அதே மாதிரி சீன் தான் இதுலேயுமே இருக்கும். இது படம் பார்க்குறப்பே நமக்கு பச்சையாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா இவங்க கான்செப்ட்ஸை எங்கேருந்தெல்லாம் உருவிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் மேக்ஸ், ஃபியூரி ராட். இந்த படத்தோட ட்ரெய்லர் வரப்பே இந்த படம் டியூன் இல்லை மேட் மேக்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் இருக்குது இந்த படத்தோட கான்செப்டும். ஏன்னா மேட் மேக்ஸோட கான்செப்டும் இந்த படத்தோட கான்செப்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு படத்துலையுமே பேர் அழிவுக்கு அப்புறமா அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு படத்தோட வில்லனுமே ஒரு லைட் சப்போர்ட்டில் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் ரெண்டு படத்துலையுமே ப்ரெக்னன்ட் உமன்ஸை வச்சு தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அவங்க மேம்படுத்திப்பாங்க. அண்ட் மேட் மேக்ஸ் ஃபியூரி படத்தில் வர ஹீரோ தான் அப்படியே இந்த பிரபாஸ் கேரக்டர் ரிசம்பிள் பண்ணுது. அதுவே கல்கி படத்தில் வர அமிதாப் பச்சன், அதாவது அந்த அசோக் தாமா அப்படிங்கிற கேரக்டர் அப்படியே ஃபியூரியோஸாக தான் காட்டுது. அண்ட் இந்த ரெண்டு படத்துலையுமே அவங்க அந்த ப்ரெக்னென்ட் உமனை சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த ரெண்டு படத்துலையுமே காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. இது இன்னும் நல்லாவே எந்த படத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிட்டா பேட்டில் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி படத்தில் ரொம்பவுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுலேயும் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் லேண்டை காட்டியிருப்பாங்க. அங்கே போகிறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியுமே அந்த ரெண்டு படத்துலையுமே சொல்லியிருப்பாங்க. மேட் மேக்ஸ்லேயுமே வில்லன் வாழ்ந்துட்டு இருக்க இடமும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா எங்கே சுட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூன் படத்தில் இருக்கிற காஸ்டியூம்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஹீரோவோட சின்ன ஒரு கேரக்டர் ஸ்கெட்சு சுட்டிருக்காங்க. அந்த படத்தில் ரொம்பவுமே கடவுள்கிட்ட நிகராக வச்சு தான் பேசுவாங்க, உங்களை காப்பாற்ற வந்திருக்க மாதிரி. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு ஊருகாவாக பிளேட் ரன்னர் 2049 படத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படமே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வர ஹீரோமே ஒரு பவுண்டி என்ட்ராக தான் இருப்பார். அதே மாதிரி தான் கல்கி படத்துலையுமே பிரபாஸும் இருக்கார். ஏன்னா இந்த எல்லா படத்துலையும் இருக்கிற சீன் தான் இந்த கல்கி படத்துலையுமே இருக்குது. அண்ட் உங்கள் சிஜி இம்ப்ரூவ் பண்ணியும் இந்த படம் ரொம்பவுமே ஹையஸ்ட் பட்ஜெட் இந்தியாவிலையும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த படம் நல்ல படம் ஆயிடாது. ஸ்டோரி வைஸாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கணும். இதே போல் உங்களுக்கு இந்த படம் எந்த படத்தோட சாயல் அடிக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.